வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 5/6/2024 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம தான் ஒரு டெஸ்க் இருக்கிறதுடைய மார்க் ப்ரைஸ் குறித்த விலை வந்து 7720 சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து காஸ்ட் ப்ரைஸோட வந்து 25% வந்து அதிகம் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அபோவ் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலையோட 25% அதிகம். இப்போது அந்த பொருளை வந்து 4% வந்து டிஸ்கவுண்ட், சரிங்களா, தள்ளுபடி கொடுத்து விற்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4% தள்ளுபடி கொடுத்து வைக்கும்போது அதனுடைய ப்ராஃபிட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே வந்து வெறும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த விலையெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? சிபி, எம்பி, அடுத்து எஸ்பி. ஃபஸ்ட்டு சிபி வந்து எப்பயுமே வந்து 100% தான் இருக்கும். ஸோ 100 சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25% வந்து காஸ்ட் ப்ரைஸோட வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ வரும்? மார்க்கெட் ப்ரைஸ் 125 சொல்லி வரும். இந்த 125லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 125லேருந்து 4% டிஸ்கவுண்ட் மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 125. 4% டிஸ்கவுண்ட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 96% இருக்குமா? ஸோ அதை தான் இங்கே பண்ணுறோம். 125 × 96 upon 100. ஸோ சுருக்குனீங்க அப்படின்னா 5 25 125, 4 25 100. ஸோ 4வது அடி எடுத்திங்கன்னா 24. ஸோ 5 × 24 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 120. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 120, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 20% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா உண்மையில் நல்ல கொஸ்டின். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அ டாக்ஸி ஸ்டாண்ட் 2 cabs ஸ்டார்ட் அட் அ ஸ்பீட் ஆஃப் 74 km/h at an interval of 20 minutes. Both cabs traveling in the same direction. சரிங்களா? ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு டாக்ஸி வந்து 74 km/h வேகத்தில் வந்து கிளம்புது 28 நிமிஷம் இன்டர்வலில். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸி கிளம்புது, அது கிளம்புனதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து 28 நிமிஷம் கழிச்சு வந்து இன்னொரு டாக்ஸி சேம் ஸ்பீட் 74 km/h வந்து ட்ராவல் பண்ணுது சேம் டைரக்ஷனில். சரிங்களா? இப்போ வந்து அந்த கார் போகிற திசைக்கு எதிர் திசையில் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஒரு மனிதன் வந்து ட்ராவல் பண்ணி வர்றான். வரும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ரெண்டு டாக்ஸியும் வந்து 10 நிமிட இடைவெளியில் வந்து அவன் வந்து கிடக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். அது அந்த காரினுடைய லென்த்து தான். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம அந்த கணக்கு வந்து போட்டுடலாம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து அந்த காரோடைய லென்த்து தான். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே நிலையாக இருக்குது, மாறாமல். மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீடு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா 74 km/h இந்த ரெண்டு டாக்ஸியோட ஸ்பீடும். சரிங்களா? அந்த மனிதனுடைய ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு இந்த ரெண்டு டாக்ஸிக்குடைய இடையோட டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 28 minutes. இவன் வந்து இந்த காரை கடக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இந்த ரெண்டு டாக்ஸியும் கடக்கிறதுக்கான டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 minutes. அவ்வளோதான். இந்த நமக்கு ரெண்டு டைமிங் தெரியும். சரிங்களா? ரெண்டு பேர்த்துடைய ஸ்பீடும் தெரியும். சரிங்களா? அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே டைம் என்ன வரும்? 28 நிமிஷம். ஸோ அதை வந்து ஹவருக்கு பார்த்தோம்னா 28/60 hours சொல்லி வரும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? காரோட டிஸ்டன்ஸ் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். A/74 km/h. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. இது ஒரு டைம். சரிங்களா? இப்போ அந்த மனிதனுடைய டைம், மனிதன் வந்து இந்த கார் கிடக்கிறதுல டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 minutes வந்து கிடக்கிறான். ஸோ 10/60 ஹவர்ஸில் மாற்றணும்னா 10/60 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் A/, இங்கே வந்து ஸ்பீடு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுடைய ஸ்பீடும் இந்த காரோடைய ஸ்பீடும் ரெண்டையும் கூட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் வர்றதுனால அதோடைய ஸ்பீடு வந்து கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ x/x+74. சரிங்களா? நல்லா கொஞ்சம் இங்கே வந்து ஏவோட மதிப்பு என்ன வரும்? ஏவோட மதிப்பு 28/60 × 74 சொல்லி வருமா? இங்கே ஏவோட மதிப்பு. அதே நேரத்தில் இந்த இடத்துல ஏவோட மதிப்பு என்ன வரும்? A = 10/60 × 74 சொல்லி வருமா? ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து ஏவோட மதிப்பு சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/60 × 74 = 10/60 × x+74 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்கினீங்கன்னா 60க்கு 60 அடி ஆயிரும். அடுத்ததான் வந்து 28 × 74. சரிங்களா? 28 × 74 = 10x + 10 × 74 சொல்லி வரும். சரிங்களா? 28 74லேருந்து 10 74 கழிச்சிட்டிங்கன்னா 18 74 சொல்லி வரும். 18 74 = 10x அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 133.2 km/hன்றதான்
ஆன்சர். சரிங்களா? ஸோ ஏக்கு ஈக்குவலாக எல்லாத்தையும் மாற்றினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கணக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அட்டுலோட சேலரி வந்து 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அவன் வந்து 6,000 ரூபாய் வந்து அவன் வந்து வாடகைக்கு கொடுக்குறான். 2,500 வந்து பில்லுக்கு வந்து செலவு பண்ணுறான். மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவன் வந்து மந்த்லி சேவிங்காக வந்து சேவ் பண்ணுறான். இப்போ வந்து ஒரு வருஷத்தில், சரிங்களா, ஃபைண்ட் ஹிஸ் சேவிங்ஸ் இன் அ இயர். ஒரு வருஷத்துல அவனோட சேவிங்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிக்குவான். ஆனால் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் இன் த மந்த் ஆஃப் ஹிஸ் பர்த்டே ஹி ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சேவிங்ஸ். சரிங்களா, அவனோட பர்த்டே மந்தில் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுறான் அப்படின்னா அவனுடைய ஒரு வருடத்தின் முடிவில் வந்து அவனுடைய சேவிங்ஸ் எல்லாம் வைக்கிறான். ஸோ 10,000 ரூபா வந்து இன்கம்மு, 6,000 ரூபா வாடகை கொடுக்குறான், 2,500 வந்து பில்லு கொடுக்குறான் அப்படின்னா மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் அளவு 8,500 அப்போ மீதி எவ்வளோ சேமிப்பான்? 1,500 சேமிப்பான். இப்போது 12 ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம், அவனுடைய பர்த்டே வந்து ஒரு மாதத்தில் வரும். ஸோ மிச்சம் எவ்வளோ மாதம் இருக்கும்? 11 மாதம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த ஒரு மாதத்தில் வந்து அவன் வந்து மொத்தம் சேவிங்ஸ் வந்து அவன் செலவு பண்ணிடுறான் இல்லையா? அப்போ மீதி வந்து 11 மாதத்துக்கான சேவிங்ஸ் தான் அவன் வந்து கடைசி வரைக்கும் சேவ் பண்ணுவோம் ஒரு வருஷத்தில். ஸோ 1,500 ஒரு மாதத்துக்கான சேவிங் இன்ட்டு 11 ஈக்குவல் 14,500 தான் வந்து ஒரு வருஷத்துக்கான அவனுடைய சேவிங்ஸ். ஒரு பைப் வந்து 10 நிமிஷத்தில் வந்து ஒரு குழாய் ஒரு டேங்க் வந்து நிரப்புது. அதே நேரத்தில் இன்னொரு பைப் வந்து 20 நிமிஷத்தில் வந்து அந்த டேங்க் வந்து காலி பண்ணிடுது. சரிங்களா? அப்படின்னா 2 பைப்புமே வந்து ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்க அப்படின்னா டேங்க் ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஏ பைப், முதல் பைப் வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரெண்டாவது பைப் வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ முதல் பைப் வந்து 10 நிமிஷத்தில் நிரம்புது, ரெண்டாவது பைப் வந்து 20 நிமிஷத்தில் வந்து காலி பண்ணுது. ஸோ மைனஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். காலி பண்ணுறதுனால வந்து நம்ம மைனஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ரெண்டோடைய மிச்சமாக என்ன வரும்? 20. அதுதான் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ டேங்க் பைப் ஏவோடைய எஃபிஷியன்சி என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். ஸோ 20 10 ஊற்றினா 2ன்னு சொல்லி வரும். ஒரு மணி நேரத்தில் வந்து 2 பங்கு வந்து நிரப்போம். பைப் பி வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு பங்கு வந்து காலி பண்ணும். சரிங்களா? 20 வகுத்தீங்கன்னா -1 சொல்லி வரும். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிரப்பாங்க அப்படின்னா 2 + -1, சரிங்களா, ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு பங்கு வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஏவும் பியும் சேர்ந்து வந்து நிரப்புவாங்க. நமக்கு என்ன தேவை? 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபுல் டேங்கை வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி 20. அப்போ நான் அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு பங்கு அப்படின்னா மொத்தம் 20 நிமிஷத்தில் வந்து அந்த டேங்க் வந்து நிரம்பும். அடுத்ததான் XYயோட மதிப்பு கொடுத்தாங்க, YZோட மதிப்பு கொடுத்தாங்க. இப்போது மொத்தம் வந்து 15,120 வந்து XYZ கடையே வந்து பகிர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னா XYZக்கு வந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட அமௌண்டோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ XYZன்னு சொல்லி 3 வந்து வரிசை எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் XYயோட மதிப்பு என்ன? 2:5. அடுத்து YZோட மதிப்பு என்ன? 4:7. சரிங்களா? ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒய் தான் காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதோட வேல்யூ வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மொத்த வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்கே முதல்ல பாருங்கள் ஒய்யோட மதிப்பு 5ன்னு சொல்லியிருக்கு, ரெண்டாவது கீழே ஒய்யோட மதிப்பு 4ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 20ன்னு சொல்லி வரும். ஸோ மேலே இருக்க 5 வந்து 4ஆல் பெருக்கும் அப்படின்னா இந்த என்டையர் டேர்மையும் வந்து 4ஆல் பெருக்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் கீழே 20ன்னு வரணும்னா இந்த டேர்ம் வந்து 5ஆல் பெருக்கும். ஸோ அந்த என்டையர் டேர்மை வந்து 5ஆல் பெருக்கும். அப்படி பெருக்கணும்னா 2 8. ஸோ எக்ஸோட மதிப்பு 8. அடுத்து 5 20. ஸோ அப்படியே டேரெக்டாக வச்சுக்கலாம். ஒய்யோட மதிப்பு 20ன்னு சொல்லி வரும். அடுத்து 5 கொண்டு போய் உள்ளே போய் பெருக்குனீங்க அப்படின்னா 7 5 35. ஸோ 8 20 35ன்றது XYZோடைய மதிப்பு. ஸோ இது மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 63 சொல்லி வரும். இந்த 63ன்றது ஃபுல் ரேஷியோ. இந்த 63 ரேஷியோட மதிப்பு தான் இந்த 15,120 ரூபா. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, XYZோட மதிப்பு கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷனை செக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? அப்போது ஏதாவது ஒரு ஆப்ஷனோட மதிப்பு மட்டும் நமக்கு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். டேரெக்டாக போட்டலாம், எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 63 பங்கோட மதிப்பு 15,120 ரூபா அப்படின்னா நம்ம வந்து 35 வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ அப்போது 9 அடி எடுத்தீங்க அப்படின்னா 7 9 63. ஸோ 9 அடி எடுத்தீங்கன்னா 1680 சொல்லி வரும். 7 பங்கோட மதிப்பு 1680. 2 பக்கம் வந்து 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 35 பங்கு ஜெட்டோட மதிப்பு ஈக்குவல் 8,400 சொல்லி வரும். 8,400 சொல்லி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் சி தான், டி தான். சரிங்களா? அடுத்து மஞ்சித் வந்து 40% வந்து அவனுடைய இன்கம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். மீதி வந்து 18,000 சேமிக்கிறான் அப்படின்னா அவனுடைய இன்கம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறான். இன்கம் வந்து எப்பயுமே 100% தான். இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். இன்கம் வந்து 100% எப்பயுமே ஆகும். ஸோ அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 40% இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 60% வந்துருக்கும். இந்த 60% மதிப்பு தான் 18,000 ரூபாய். அப்படின்னா 10% மதிப்பு 3,000 ரூபாய், 100% மதிப்பு 30,000 ரூபாய்ன்றது தான் ஆன்சர். அடுத்து இது உண்மையில் நல்ல கொஸ்டின்ப்பா.
சரிங்களா? நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக NTPC CPT 2ல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 37 கிலோமீட்டர் தூரத்தை வந்து ஒரு மனிதன் வந்து கடக்கும் பொழுது சைக்கிளிங் பண்ணி கடக்கும் போதில் 1 மணி நேரம் 5 நிமிஷம் கழிச்சு அவன் வந்து கடந்திருக்க தொலைவு வந்து எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் 4/3 பகுதியா அப்படின்னா அவனுடைய ஸ்பீடு என்ன சொல்லிக்கிறான். 37 கிலோமீட்டர் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தை வந்து கடக்கிறாரு. அப்படி கடக்கும்போது அவர் கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து கடக்கக்கூடிய தொலைவோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் அவர் கடந்தது போக மீதி இருக்கக்கூடிய தொலைவுங்களை 4/3 பங்காமா. அப்படின்னா அவருடைய ஸ்பீடு என்ன சொல்லிக்கிறான். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். நமக்கு டைம் மட்டும் தான் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ டயத்தோட மதிப்பு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 37 கிலோமீட்டரா. இப்போது டி அளவு டிஸ்டன்ஸ் வந்து அவர் கடக்கிறாரு. அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? 37 மைனஸ் டின்னு சொல்லியிருக்குமா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 37 கிலோமீட்டரு. அது வந்து டி அளவு டிஸ்டன்ஸ் வந்து அவர் வந்து கடக்கிறாரு. கடந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 37 மைனஸ் டி. சரிங்களா? இப்போது கணக்கில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த டி இவர் வந்து கடந்திருக்க தொலைவு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இந்த டைமிங்கில் கடந்திருக்க தொலைவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் டிஸ்டன்ஸில் 4/3 பங்கா. ஸோ அப்போ டியோட மதிப்பு டி ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்குமா? ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4/3 இன்ட்டு 37 மைனஸ் டி. இந்த 3 வந்து அந்த பக்கம் போகும்போது 3டின்னு சொல்லி வரும். அடுத்து 4/37 மைனஸ் 4டி. இந்த மைனஸ் 4டி வந்து இந்த பக்கம் வரும்போதில் 7டின்னு சொல்லி வரும். இந்த 4/37 148. ஸோ டியோட மதிப்பு 148/7ன்றதான் டிஸ்டன்ஸோட மதிப்பு. ஸோ இங்கே டிஸ்டன்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும், கிலோமீட்டர். சரிங்களா? டிஸ்டன்ஸோட மதிப்பு தெரியும், டயத்தோட மதிப்பு தெரியும். சரிங்களா? இங்கே வந்து 1 hour 65 minutes சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஹவரில் மாற்றோம்னா 65/16 சொல்லி வரும். ஸோ டிஸ்டன்ஸ் தெரியும், டைமிங் தெரியும். அப்போ ஸ்பீடோட மதிப்பு என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா. ஸோ 148. டியோட மதிப்பு 148/7 வகுத்தல் 65/60. இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 19.5 km/h சொல்லி அவரோட ஸ்பீடு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஈஸி. அடுத்த கொஸ்டின் எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? இது ரெண்டையும் பெருக்கி இதால் வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ 17.4 இன்ட்டு 14 வகுத்தல் 3.5 சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு புள்ளி தசமத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளி இருக்குது. சரி, புள்ளிக்கு அப்புறம் ஒரு தசமம் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு தசமம் இருக்குது. ஸோ 2 புள்ளி வேணுமோ அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்கும்? 35 இருக்கும். ஸோ 5 35, 14. ஸோ 14 174 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 348/5. அதோட மதிப்பு 69.6ன்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் உண்மையிலேயே நல்ல கொஸ்டின் பா. சச்சின் வந்து ஒரு பேனா வந்து 630 ரூபாய்க்கு வந்து வாங்குறான். ரெண்டாவது இன்னொரு பேனா வந்து 722 ரூபாய்க்கு அவன் வந்து வாங்குறான். இப்போ வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு பேனா வந்து 70% லாபத்துக்கு வந்து வச்சு விற்கிறான். அப்படி விற்கும்போது வந்து பையர் அந்த பொருளை வாங்குறவர் வந்து அவன்கிட்ட வந்து பேரை பேசி 9% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அந்த பொருள் வந்து வாங்குறாரு. ரெண்டாவது பேனை வந்து 71% லாபத்துக்கு வந்து விற்கிறான். அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட். அவனோட ப்ராஃபிட் வந்து மொத்தம் இது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த என்டையர் ட்ரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு பேனோட அடக்க விலை எவ்வளவு? 630 ரூபா. சரிங்களா? அவன் வந்து 70% லாபத்தில் வச்சு வந்து விற்கிறான். சரிங்களா? 70% லாபத்துக்கு வச்சு விற்கும் போதில் அந்த 70%ஓட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 440 சாரி எஸ் 630 ரூபான்றது அடக்க விலை. அதில் வந்து 70% லாபத்துக்கு வச்சு விற்கிறான். சரிங்களா? அப்போ அந்த லாபத்தோட மதிப்பு எவ்வளவு? 441 ரூபா. சரிங்களா? 630 70% எவ்வளவு? 441. என்ன கேட்குறாங்க? He sells the first pen at 70% of the profit, but the buyer bargains for the price and he has to offer a 9% discount. இப்போ வந்து 9% டிஸ்கவுண்ட் வந்து அவன் எதுலேருந்து கொடுப்பான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 70% லாபத்தில் வச்சு அந்த பொருள் வந்து விற்கிறான். அப்படின்னா அந்த பொருளோட விலை என்ன இருக்கும்? 630 + 441 1071 ரூபாயா இருக்குமா? ஸோ இந்த 1071 ரூபாயில் வந்து அவன் வந்து 9% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். சரிங்களா? அப்போ 1071 இன்ட்டு 9%ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1071 ரூபாவில் வந்து 9% வந்து 96 ரூபா 39 சொல்லி வரும். சரிங்களா? ஸோ அப்போ அவனுக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் இப்போ எவ்வளவு? 441 ரூபா. அதுலேருந்து வந்து 96 ரூபா 39 வந்து அவன் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். சரிங்களா? இப்போது ரெண்டாவது பேனா இது வந்து ஃபஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பேனாவில் வந்து என்ன பண்ணுறாங்க? 71% வந்து அவன் ப்ராஃபிட் வச்சு விற்கிறான். அப்படின்னா ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன இருக்கும்?
722 ரூபா இன்ட்டு 71%. எவ்வளோ மதிப்பு இருக்கும்? 512 ரூபா 62 பைசா. சரிங்களா? இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்க? டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 630 ரூபாய்க்கு வந்து 70% வந்து வச்சு வைக்கும் போது 441 ரூபா வந்து ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் இந்த 441 ரூபா வந்து நமக்கு வந்து 9% அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போதில் டோட்டல் அமௌண்ட் 630 ப்ளஸ் 441 இதில் வந்து 9% போச்சுன்னா 96 ரூபா 39 பைசா. ஸோ இதையும் கூட்டி இதோட போட்டுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 857 ரூபா 23 பைசா. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேனாவோட வந்து 630 ரூபா, இதை வந்து 70% லாபத்துக்கு வந்து அவன் வந்து விற்கிறான். அப்போது அவனுடைய விற்பனை விலை என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1071 ரூபா. சரிங்களா? ஸோ 630 ரூபா வந்து 70% எவ்வளவு? 441. ஸோ அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 1071 ரூபா. இதுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக வந்து விற்றுருக்கணும். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1070 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கணும். ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து பார்கெயின் பண்ணி 9% வந்து டிஸ்கவுண்ட் வாங்குறாங்க. ஸோ 1070 ரூபாவில் வந்து 9% டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 96 ரூபா 39 பைசா. சரிங்களா? இந்த விற்பனை விலையில் வந்து 9% வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அவருக்கு டிஸ்கவுண்ட் வந்து 96 ரூபா 39 பைசா வந்து அவர் கழிஞ்சுது. இப்போது ரெண்டாவது பேனா 722 ரூபா மதிப்புள்ள பேனா வந்து 71% லாபத்துக்கு வந்து வச்சு வைக்கும் போதில் லாபத்தோட மதிப்பு அளவு 512 ரூபா 62 பைசா. நமக்கு என்ன கேட்குறாங்க? டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் 441 ரூபா, அடுத்து டிஸ்கவுண்ட் 96 ரூபா 39 பைசா, அடுத்து ரெண்டாவது பேனாவோட வந்து 512 ரூபா 62 பைசா. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 857 ரூபா 23 பைசான்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் சிம்பிளிஃபை கொஸ்டின். a + b the whole square minus a + b the whole square. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சுருக்குனீங்க அப்படின்னா 4x square a square plus b square plus 2ab minus of a square plus b square plus 2ab. சரிங்களா? இதை எல்லாத்தையும் சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 3x square. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் இருக்கிற எல்லா உறுப்பு வந்து மைனஸில் மாறும். ஸோ -x ஸ்கொயர் -1 -2x. இதை சுருக்குனீங்கன்னா 3x square plus 10x plus 8ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் இதை சிம்பிளிஃபை சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 12. ஸோ 29 -30 கூட்டிங்கன்னா -1ன்னு சொல்லி வரும். ஸோ 82 - 1 = 81ன்றது தான் ஆன்சர். அடுத்தது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் 6505 சென்டிமீட்டர். சரிங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு கூம்பினுடைய வலைபரப்பினுடைய மதிப்பு வந்து கொடுத்தாங்க. அதனுடைய டயாமீட்டர், சரிங்களா, அதனுடைய விட்டத்தோட மதிப்பு வந்து 100 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அதோடைய ஹெயிட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்டாங்க. ஸோ வலைபரப்புன்றது என்ன? இதுதான். சரிங்களா? ஸோ இந்த மொத்தமாக சுற்றி இருக்கு இல்லையா, டென்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டென்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த போர்வு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் வந்து வலைபரப்பு. சரிங்களா? அதோட மதிப்பு என்ன? /RL. ஒரு கூம்பினுடைய கர்வ்டு சர்ஃபேஸோட மதிப்பு என்ன? /RL. இதோட மதிப்பு 6500 பைன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு வந்து டயாமீட்டரோட மதிப்பு 100 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரத்தோட மதிப்பு 50 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ பையும் அடி ஆயிரும். அடுத்து அடி எடுத்தீங்க அப்படின்னா 130 சொல்லி வரும். ஸோ எல்லோட மதிப்பு 130 சொல்லி வரும். ஸோ எல்லோட மதிப்பு 130. ஸோ இந்த பகுதி மட்டும் நம்ம ஏபிசின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த பகுதியோட மதிப்பு ஒரு செங்கோணம் கணக்கு சமமாக இருக்கா? ஸோ இந்த எல்லோட மதிப்பு 130, பேஸோட மதிப்பு 50 அப்படின்னா இது சுருக்குனீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே போட்டோம்னா 5 10. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 12 சொல்லி வருமா? 12ஓட ஒரு 10 பேருக்கு வேண்டியிருக்கும். ஸோ 120 தான் ஆன்சர். 5 12 13ன்றது பைத்தாகரன் ட்ரிபிள். சரிங்களா? அப்படியே போட்டுடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 120 சொல்லி வரும். சரிங்களா? அப்படி போட முடியல அப்படின்னா நமக்கு வந்து ஹெயிட்டோட மதிப்பு, இந்த பக்கத்தோட மதிப்பு, ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும்? ஹெயிட் = h = √L² minus b square. சரிங்களா? L² minus b square √ h ஓட மதிப்பு. ஸோ 130 ஸ்கொயர் L² minus 50 ஸ்கொயர் இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 120 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ரெண்டு பைப்பு ஏபின்னு சொல்லி 2 பைப் இருக்குது. அந்த பைப் வந்து ஒரு டேங்க் 3700 லிட்டர் உள்ள டேங்கை வந்து 9 மணி நேரம் அப்புறம் 6 மணி நேரத்தில் வந்து தனித்தனியாக வந்து நிரப்புது. சரிங்களா? இப்போ இந்த 2 பைப்புமே சேம் டயத்தை வந்து திறந்து விடுறாங்க. இப்போது 6400 லிட்டரு மதிப்புள்ள ஒரு டேங்கை வந்து நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுப்பாங்க? டைமிங் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சி நம்ம வந்து நம்ம கெப்பாசிட்டி மீச்சியம் எடுத்து அடுத்து எல்சிஎம்
சுருக்குறது மூலிமா நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே டேரெக்டாகவே கணக்கில் வந்து எஃபிஷியன்சின்னு வந்து கொடுத்தாங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு கெப்பாசிட்டி அப்பான் டைம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்றில் வந்து பைப் ஏ பி வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்ப சொல்லி கொடுத்தாங்க. டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு 3700. அப்போது வகுத்தல் ஏ எஃபிஷியன்சி, பைப் ஏனோட எஃபிஷியன்சி என்ன 3200 கெப்பாசிட்டி வகுத்தல் டைம். சரிங்களா? பைப் பியோட எஃபிஷியன்சி என்ன 3700 வகுத்தல் 6. சரிங்களா? அப்போது இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 6400 லிட்டர் கொள்ளளவு உள்ள பைப்போ டேங்கை வந்து பைப் ஏபி வந்து சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ நமக்கு வந்து டேங்கோட கெப்பாசிட்டி தெரியும், ஏபியோட எஃபிஷியன்சி தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டுருவோம். ஸோ டைம் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி அப்பான் எஃபிஷியன்சின்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டைம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பியோட டைம் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி அளவு 6400 லிட்டர். சரிங்களா? கொடுத்தாங்க வகுத்தல். சரிங்களா? ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி. ஸோ இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 18 சொல்லி எல்சிஎம் வரும். 18 இது சுருக்குனீங்கன்னா கடைசியில் 1152 வகுத்தல் 185 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கேட்குறாங்கன்றத தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களால் கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கப்பா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி அண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஃப் 4100 இஸ் டிபாசிட்டட் 9% ரேட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் ஃபார் 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு வந்து 47,100 ரூபாய்க்கு வந்து 9% வட்டி விதத்தில் தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 இயர்ஸ் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, வித்தியாசத்துக்கு ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் அப்போ 100 ஸ்கொயர். ஸோ பியோட மதிப்பு 4700 இன்ட்டு ஆரோட மதிப்பு 9. ஸோ 9 × 9 வகுத்தல் 100 ஸ்கொயர். 100 × 100 இதை சுருக்குனீங்கன்னா 381 ரூபா 51 பைசா சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 25 ரியல் நம்பர்ஸ் இஸ் 110. 25 எண்களுடைய சராசரி வந்து 110 சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து 10 எண்களுடைய சராசரி வந்து 10 எண்கள் வந்து 12 மதிப்பு வந்து அதோட 10 எண்களோட மதிப்பு வந்து 12 வந்து ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அடுத்த 10 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 15 வந்து ஒவ்வொரு நம்பருடைய மதிப்பும் 15 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய 5 நம்பருடைய மதிப்பு வந்து மாறாமல் நிலையாக இருக்குது. சரிங்களா? அப்படின்னா புதுசாக இருக்கக்கூடிய சராசரி என்ன சொல்லிக்கிறான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு 25 டேர்ம்ஸு. இப்போ டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோ வந்து 110. சரிங்களா? ஆவரேஜ் இப்போது நம்பர் மொதல் 10 நம்பருக்கு வந்து 12 ஆவரேஜ் வந்து கூடுது. ரெண்டாவது 10 நம்பருக்கு வந்து 15 ஆவரேஜ் வந்து 15 நம்பர் வந்து ஒவ்வொரு நம்பருக்கு கூடுது. சரிங்களா? ஈச். சரிங்களா? அடுத்து கடைசி ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 நம்பருக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ 0ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 10 × 120 12.5 இதோட மதிப்பு 125. அடுத்து 10 × 15 மதிப்பு 150. 5 × 0 5. ஸோ மொத்தம் எவ்வளோ வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 275 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து 110 வந்து ஆவரேஜ், அதோட வந்து இந்த 275 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ இதை வந்து 25 பேருக்கு சம பங்கீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புதிய ஆவரேஜ் கிடச்சிருமா. ஸோ 110 + 275 இன்க்ரீஸ் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 25 ஈக்குவல் டு சுருக்குனீங்கன்னா 110 + 11 = 121 தான் புதிய ஆவரேஜ். அடுத்து ராஜேஷ் வந்து 156 லிட்டர் ஆயில் ஏ அப்புறம் 256 லிட்டர் ஆயில் பி வந்து வச்சுருக்கான். சரிங்களா? He fills a number of identical containers with 2 types of oil in a manner that each container has only one type of oil and all containers are completely filled. சரிங்களா? இப்போ வந்து அவங்க சில கண்டெய்னரில் வந்து அந்த ஆயிலெல்லாம் நிரப்புறான். சரிங்களா? What can be the maximum volume of each container that Rajesh uses so that all the oil that Rajesh has of both the types can be poured into these containers. அதாவது அந்த கண்டெய்னரோட மேக்ஸிமம் வால்யூம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா, மேக்ஸிமம் சொல்லி கேட்டுட்டாலே அந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது HCF தான் கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. பார்க்கலாம் கணக்கு மொக்கையாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி கொடுத்தாலே அந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது HCF தான். ஸோ 156 256க்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 4ன்னு சொல்லி வரும். ஸோ ஒவ்வொரு கண்டெய்னரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், 4 லிட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இது சுருக்கு சொல்லி கேட்குறாங்க. போர்டுமாஸ் தியரி படி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஸ்மால் ப்ராக்கெட், அதுக்கு அடுத்து வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்மால் ப்ராக்கெட்
ப்ராக்கெட், அடுத்து இந்த ப்ராக்கெட், கடைசியாக இந்த லார்ஜஸ்ட் ப்ராக்கெட். சரிங்களா? இப்போ ஸ்மால் ப்ராக்கெட்டில் இது பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 1 - 6 + 5 இது மொத்தமாக வந்து 0ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ 6 × 0ஓட மதிப்பு 0, 0 × 12ஓட மதிப்பு 0. அப்போ மிச்சம் இருக்கிறது 194 தான் ஆன்சர். ஏற்கனவே பார்த்த கணக்கு தான், அதே சேம் கான்செப்டில் வந்திருக்கு. த கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன், ஒரு கூம்பு, நேர்வட்ட கூம்பினுடைய வளைவரப்போட ஃபார்முலா மதிப்பு வந்து கொடுத்தாங்க, அதனுடைய டயாமீட்டரோட மதிப்பு கொடுத்தாங்க, ஹெயிட்டோட மதிப்பு கேட்குறாங்க. சரிங்களா? டயாமீட்டரோட மதிப்பு 144னா ஆரம் வந்து எவ்வளோ இருக்கும்? 72 சொல்லியிருக்குமா? அவ்வளோதான், முடிஞ்சு. கர்வ் சர்ஃபேஸோட மதிப்பு என்ன? πr/l. சரிங்களா? அப்போ 5400 பை அப்படின்னா பை ஆரத்தோட மதிப்பு 72. சரிங்களா? கணக்கில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ பைக்கு பை அடி ஆயிரும். ஸோ 72 அடி எடுத்தீங்க அப்படின்னா எல்லோட மதிப்பு 75 சொல்லி வரும். சரிங்களா? இங்கே 75 நல்லா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே 25 வரும். 3வது அடி எடுத்தீங்கன்னா இங்கே அடி எடுத்தீங்கன்னா 24 சொல்லி வரும். ஸோ 7, 24, 25 சொல்லி ஒரு பைத்தாகரன் ட்ரிப்ளேட் இருக்கா? அவ்வளோதான். இந்த நீரோட்ட கும்பலில் போட்டிங்க அப்படின்னா அப்போ ஹெயிட்டோட மதிப்பு என்ன வரும்? 7 × ஆல்ரெடி இங்கே 3ஆல் 2 பக்கமும் வகுக்கிறோமா? ஸோ 7 × 3 = ஹெயிட்டோட மதிப்பு 21 சென்டிமீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைனா h = L² - R² ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா √√, வெளியே எடுக்கும் போது 21 சென்டிமீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ பைத்தாகரன் ட்ரிப்ளேட் எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுன்றதை கவனத்தில் வச்சுக்கோங்க. கமலேஷ் வந்து சில சாரீ, அப்புறம் சூட், சில சூட், சரிங்களா? இதை வந்து 10,000 வந்து வாங்குறான். இப்போ ஒவ்வொரு சாரியோட மதிப்பு 1500 சரிங்களா? ஒவ்வொரு சூட்டோட மதிப்பு 1000 ரூபாய் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாரீஸ் அந்த சூட்டோட மதிப்பு வந்து 8 அப்படின்னா எத்தனை சூட்டும் எத்தனை சாரியும் வந்து வாங்கியிருந்தான்றதான் கேள்வி. சரிங்களா? இப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சாரியோட மதிப்பு கொடுத்தாங்க, டோட்டல் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டத்தோடைய மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஐட்டங்கள் வந்து என்னென்ன சொல்லி கேட்குறாங்க, எத்தனை நம்பர் சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மனக்கணக்காக நம்ம பண்ணோம்னா இப்படி பண்ணலாம். சரிங்களா? சாரி வந்து 1500 ஸ்வீட் வந்து 1000 அப்படின்னா ரெண்டுலேயுமே மினிமம் 1000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 8000 வரும். சரிங்களா? 8000. ஆனால் நமக்கு வந்து 10,000 வந்து செலவாகுது. ஸோ 10,000 மீதி எவ்வளோ இருக்கும்? 10,000ல் 8000 போச்சுன்னா மீதி 2000 இருக்கும். சரிங்களா? அந்த 2000 எதுக்கு செலவழிச்சிருப்போம் அப்படின்னா இந்த சாரிக்கு தான் செலவழிச்சிருப்போம். ஏன்னா சாரியில் வந்து 500 வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? 1000 + 500. சரிங்களா? 500 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த 2000 வந்து 500 வகுத்துட்டிங்க அப்படின்னா எத்தனை சாரி? மொத்தம் 4 சாரி இருக்கும். டோட்டல் ஐட்டம் எவ்வளவு? 8. சரிங்களா? 4 சாரி அப்படின்னா மீதி 4 ஸ்வீட் இருக்கும். சரிங்களா? இது டேரெக்டாக நீங்கள் வந்து மனக்கணக்கு முறையே போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கான்செப்டை போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கான்செப்ட் சொல்கிறேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது எக்ஸ் இந்த டோட்டல் ஐட்டம், சரிங்களா? அந்த ஐட்டத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சாரியை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம், சூட் வந்து ஒய்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா x + y = 8. சரிங்களா? இது நமக்கு வந்து ஒரு சாரியோட மதிப்பு வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. 1500 × x. அப்போ டோட்டல் சாரியோட மதிப்பு 1500 x ப்ளஸ் டோட்டல் சூட்டோட மதிப்பு அளவு 1000 × y. சரிங்களா? ஈக்குவல் எவ்வளவு? 10,000 ரூபாய். அவ்வளோதான். இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் ஆன்சர் வந்து 4 சாரி 4 சூட்டு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இது வந்து கான்செப்ட். இதுதான் வந்து கான்செப்ட். சப்போஸ் பெரிய கணக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுருவேன். சரிங்களா? இது வந்து மனக்கணக்காகவே போட்டோம்னா இந்த மாதிரி போட்டுருவேன். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, what is the ratio of the angle subtended by a chord at the center of the circle to the angle subtended at any point on the circumference of the circle? ஒரு கோடு, சரிங்களா? ஒரு நான் இருக்கு. சரிங்களா? ஒரு வட்டத்தின் ஏதேனும் 2 புள்ளியை இணைக்கக்கூடிய கோடுக்கு பேர் கோட்டுக்கு பேர் கோடு. அதாவது நான், தமிழில் வந்து நான் சொல்லி சொல்லுவாங்க. சரி, நான் சொல்லி அர்த்தம். இந்த நான் வந்து இந்த வட்டத்தோட மையம் ஓவோட ஏற்படுத்தக்கூடிய கோணத்தோட விகிதமும் இந்த வட்டத்தின் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய கோணத்தோட விகிதத்துக்கும் உள்ள ரேஷியோ வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் படி இந்த கோடு வந்து வட்டத்தோட மையத்தோட ஏற்படுத்தக்கூடிய கோணம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வட்டத்தின் ஏதேனும் ஒரு புள்ளியோட ஏற்படுத்தக்கூடிய கோணம். சரிங்களா? இந்த மாதிரி வரும். ஸோ கான்செப்ட் படி இது வந்து இதோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னா இந்த ஆங்கிளோட வேல்யூ 2x டிகிரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் தி ஆங்கிள் சப்டெண்டட் பை த கோட் அட் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்.
சென்டர் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு 2x. சர்க்கம்பரன்ஸ் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளவு ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்ன எக்ஸ். சரிங்களா? அப்போ இது ரெண்டே சொல்லுவீங்க அப்படின்னா 2:1 ஆன்சர். மறந்து 1:2 சொல்லி போட்டுறாங்க. சரிங்களா? அவசரத்தில். ஸோ கொஸ்டினில் எதுக்கு எது விகிதம் சொல்லி கொடுத்துருக்கான்றதை கவனிச்சு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் இதோட வேல்யூ வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க நல்லா கவனிங்க. இதில் கான்செப்ட் என்னன்னா 1/a = a⁻−1 சொல்லி எழுதலாம். a⁻m × a⁻n = a⁻n+n சொல்லி எழுதலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4/29 சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள் 29/4 சொல்லி மாதிரிப்பா. அப்போ இது எல்லாத்தையும் தலையெல்லாம் மாற்றலாம். சரிங்களா? அப்போ இது வந்து என்னவா மாற்றலாம் அப்படின்னா 1/a சொல்லியிருக்கா. இது வந்து 1/a சொல்லி இருந்துச்சுன்னா அது வந்து a⁻−1 சொல்லி மாற்றலாம். ஸோ a⁻−1 × 3 = a⁻−3. சரிங்களா? அவ்வளோதான். அப்போ 4/29 சொல்லி மாற்றி பவரில் -3 சொல்லி மாற்றிக்கலாம். இங்கே அப்படி மாற்றினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போது அடிமானம் எல்லாம் சமமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அடுக்கெல்லாம் பெருக்கில் இருக்குன்னா அடுக்கில் இருந்த அப்புறம் கூட்டிக்கலாம். சரிங்களா? அப்போ -3 + 2 -11 = 4/29 9/m + 7. அடிமான ரெண்டும் சமம் எனில் அடுக்கும் சமம்னு ஒரு விதி இருக்குது. ஸோ அப்படின்னா இதோட வேல்யூவும் சமமாக இருக்கும். ஸோ அப்படி சமமாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா -12. இதை கூட்டினீங்க அப்படின்னா -12 சொல்லி வரும். 9m + 7க்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ சுருக்குனீங்க அப்படின்னா எம்மோட மதிப்பு -19/9 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A group of people consist of men, women, children. ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க சொல்லி ஒரு குரூப்பில் இருக்காங்க. அதில் வந்து 20% வந்து மென்னு, 50% வந்து விமனு பெண்கள், அடுத்து மீதி இருக்கிற வந்து குழந்தைகள். உங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45 கிலோ 60 கிலோ அப்புறம் 20 கிலோ சொல்லி இருக்கு. அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த குரூப்போட ஆவரேஜ் வெயிட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மென் வந்து எவ்வளவு 20%. 20 நம்பர்ஸ் இருப்பாங்க. விமன் வந்து 50% 50 நம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ 20 + 50 70 பீப்புள் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. அப்படின்னா மீதி வந்து சில்ட்ரன் எவ்வளோ இருப்பாங்க 30 சில்ட்ரன் வந்து இருப்பாங்க. உங்களோட ஆவரேஜ் வெயிட்டோட மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க 45 60 20 சொல்லி. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இதில் சிம்பிளிஃபைஸாக பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் மினிமமாக என்ன வேல்யூவோ இந்த வெயிட்டில் வந்து மினிமமாக என்ன வேல்யூவோ அதை மட்டும் காமனாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 20ன்றதை காமனாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இதை 20 பேர் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் 25 கிலோ அதிகமாக இருக்குமா. ஸோ 25 × 20. சரிங்களா? 25 × 20 ப்ளஸ் இங்கே 20 பேர்ஸ் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் மிச்சம் 40 கிலோ இருக்குமா. ஸோ 50 × 40 50 × 40. சரிங்களா? அடுத்து இங்கே 20 பேர்ஸ் அப்போ மிச்சம் என்ன இருக்கும் 0 இருக்கும். ஸோ 30 × 0 30. சரிங்களா? 30 × 0 அப்பான் அதாவது டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ டோட்டல் வேல்யூ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு மொத்தம் 100 பேரா. ஸோ இது சுருக்கிங்க அப்படின்னா 20 மினிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கோம் ப்ளஸ் 500 2000 + 0. ஸோ 2500 × 100 சொல்லி வரும். இது சுருக்கிங்க அப்படின்னா 20 சொல்லி வரும். ஆல்ரெடி ஒரு 20 இப்போ ஒரு 25 ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 45 கிலோ தான் வந்து அந்த குரூப்பினுடைய ஆவரேஜ் வெயிட். What is the discriminant of the equation x² - 2x + 13 = 0? Also determine how many real solutions in this equation. So discriminant சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலானா d = ax² + bx + c = 0. அப்படின்னா இங்கே டிஸ்கிரிமினன்ட் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா t = p² / 4ac ஃபார்முலா. ஸோ பீன்ற இடத்துல என்ன இருக்குது -2 இருக்குது. ஸோ -2 the whole square -4 × ஏவோட மதிப்பு என்ன 1 சியோட மதிப்பு 13. ஸோ போட்டிங்க அப்படின்னா -48 சொல்லி வரும். -48 மைனஸ்ன்ற வேல்யூ வந்து மைனஸில் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து நோ ரியல் ரூட் தான். சரிங்களா? ஸோ -48 நோ ரியல் ரூட்ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நேற்று பார்த்தா அதே கான்செப்டோடைய ரிப்பீட்டேஷன். சரிங்களா? நேற்று இதே கான்செப்டில் சேமாக பார்த்துருக்கோம். ஸோ 4 எண்கள் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த எண்களோட வந்து எக்ஸை கூட்டும் போது அந்த எண்கள் வந்து ஒரு விகிதாச்சாரத்தில் ப்ரொபோர்ஷனல் மாதிரி தான். அப்படின்னா இதோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்த போட்டிங்கன்னா. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து அப்படியே
பின்னமாக எழுதுங்க. 26 × 40, 22 × 34. இது ரெண்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 14. இது ரெண்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 12. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 7:6ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர் வந்து என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் மேலே இருக்க நம்மளோட. இப்போ வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நம்மளோட எக்ஸை கூட்ட சொல்லிட்டாங்களா? இப்போ ஆர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 + x × 6 சொல்லி எழுதணும். அதே நேரத்தில் ஏல வந்து 22 + x × 7 சொல்லி மாற்றணும். இது ரெண்டும் சமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ 6 × 26 + x = 7 × 22 + x கொடுத்தோமா? ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 156 + 6x = 154 + 7x. எக்ஸோட மதிப்பு 2ன்னு சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸோட வேல்யூவை டேரெக்டாக இந்த ஃபார்மெட்டில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஒய்யோட மதிப்பு. ஸோ 4x / y = y / 7x - 6. சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு 8, 4 × 2 8 / y = y / 7 × 2 - 6. ஸோ y ஸ்கொயரோட மதிப்பு 8 × 8ன்னு சொல்லி வரும். ஒய்யோட மதிப்பு 8ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The angle of elevation of the top of a tower from a point on the ground which is 48 meters away from the foot of the tower is 30 degree. Find the length of the tower. ரொம்ப எளிமையான கொஸ்டின். செங்கோணம் பண்ணணும். ஒரு ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன் ஆஃப் த டவர். சரிங்களா? ஒரு டவர் இருக்குது. சரிங்களா? இது ஒரு டவர்னு வச்சுக்கலாம். இந்த டவரோடைய எலிவேஷன் இருக்கு இல்லையா? அதோடைய ஆங்கிள் வந்து இதோட அடிப்பாகத்தில் வந்து 48 மீட்டர் தூரத்தில் வந்து 30 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா அந்த டவரோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிளோட மதிப்பு 30 டிகிரி. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும். ஸோ ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களும் கூடுதல் 60 டிகிரி 180 டிகிரின்ற கான்செப்டில் இதோட மதிப்பு 30 டிகிரி, இதோட மதிப்பு 90 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிளோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இது கான்செப்ட். அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம நிறையா தடவை இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். ஸோ 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் அதுக்கு எதிரே உள்ள பக்கங்களோட மதிப்பு என்ன விகிதத்தில் இருக்கும்னா 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்துடைய மதிப்பு 1ன்ற விகிதத்துலையும், 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3ன்ற விகிதத்துலையும், 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 2ன்ற விகிதத்துலையும் இருக்கும். சரிங்களா? அப்போ 30 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு தான் நமக்கு வந்து தேவை. ஏன்னா எக்ஸ் அதுதான் வந்து டவரோட மதிப்பு. ஸோ 60 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு வந்து நம்ம என்ன கொடுத்தாங்க? 48 கொடுத்துருக்காங்க. ஸோ 60 டிகிரியோட மதிப்பு என்ன? எதிரே உள்ள மதிப்பு 60 டிகிரிக்கு வந்து √3யோட மதிப்பு, 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3 சொல்லியிருக்கோம். ஸோ அந்த √3யோட மதிப்பு 48 அப்படின்னா 1ஓட மதிப்பு என்ன வரும்? 48 / √3. சரிங்களா? இந்த 48 எப்படி எழுதலாம் அப்படின்னா 16 × 3 சொல்லி எழுதலாம். அந்த 3 வந்து √3 × √3 சொல்லிடலாம். ஸோ 48ன்றதை 16 × √3 × √3 சொல்லி எழுதலாம். கீழே √3 அடியாயிரும். 16 √3ன்றதான் இந்த டவரினுடைய லென்த். அடுத்ததாக இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் இப்போ நடந்த ரயில்வே எக்ஸாம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கணக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏபி இஸ் parallel to சிடி. சரிங்களா? ஏபின்ற ஒரு கோடு வந்து சிடிக்கு இணையாக இருக்காமா. சரிங்களா? இப்போ டிரான்ஸ்வர்சல் PQ intersects AB and CD at E and F. ஒரு குறுக்கு வெட்டி PQன்ற ஒரு குறுக்கு வெட்டி வந்து இது ஏபி அப்புறம் சிடி வந்து இ அப்புறம் எஃப்ன்ற இடத்துல வந்து வெட்டுதாம். சரிங்களா? அப்புறம் பிஇஎஃப்னுடைய பிஇபியினுடைய மதிப்பு 56 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து ஜின்றது ஏபிக்கு இடையே உள்ள ஒரு புள்ளியா. ஜின்றது ஏபிக்கு இடையில உள்ள ஏதோ ஒரு புள்ளி. சரிங்களா? இப்போ வந்து பிஇஜியினுடைய மதிப்பு பிஇஜியினுடைய மதிப்பு 32 சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஜிஎஃப்இனுடைய மதிப்பு 47 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த இஜிஎஃப் இந்த ஆங்கிளோடைய மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? ஒரு நேர்கோட்டினுடைய கோணம் 180 டிகிரி. இந்த கான்செப்ட் வச்சு நம்ம போட்டலாம். அப்படின்னா இந்த கோடு நேர்கோடா இங்கே 56 டிகிரி, இங்கே 32 டிகிரி. அப்போ இதோட மதிப்பு என்னவா இருக்கும்? சரிங்களா? 180 டிகிரி -56 -32. சரிங்களா? ப்ளஸ் 32. ஸோ 180 டிகிரி -56 32 கூட்டினீங்க அப்படின்னா 88. 180 டிகிரி -88. அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 92 டிகிரின்னு சொல்லியிருக்குமா இந்த பகுதியோட மதிப்பு? 92 டிகிரி. இது வந்து ஒரு முக்கோணமா? முக்கோணத்தின் 3 கோணங்களும் கூட 180 டிகிரியா? ஸோ இது 92, இது ஒரு 47. அப்படின்னா என்ன வரும்? 99 133 சொல்லி வரும். சரிங்களா? அப்போ 180லேருந்து 139 கழிச்சிங்கன்னா 41 டிகிரின்றதான் இந்த இஜிஎஃப் இதனுடைய
மதிப்பு. சரிங்களா? டேரெக்டாக இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதை வந்து ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா? சரிங்களா? இந்த முக்கோணத்தினுடைய வெளிப்பக்கத்தின் சரிங்களா வெளிப்பக்கத்தினுடைய மதிப்பு உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா? ஸோ இதோட மதிப்பு எவ்வளவு? 56 + 32 88. சரிங்களா? 88 டிகிரி உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னா இதோட ஆங்கிள் தான் நமக்கு தேவை. அப்போது இந்த 88 டிகிரிலேருந்து 41 டிகிரி வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா 47 டிகிரி வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 47 டிகிரி கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 41 டிகிரி சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், எத்தனை வருடத்தில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து 12 வருடத்தில் வந்து டபுள் ஆகும் சொல்லி கேட்குறேன். எவ்வளோ வட்டி விகிதத்தில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது 12 வருடத்தில் வந்து டபுள் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து பின்னு சொல்லியிருக்கு. அது வந்து அமௌண்ட்டை வந்து 2 பின்னு சொல்லி மாறுது. சரிங்களா? டபுள் ஆகுது. அப்போது நமக்கு வந்து வட்டி அளவு 1 பி. சரிங்களா? 12 வருஷத்தில் வந்து வட்டி வந்து 1 பி. அப்படியே ஃபார்முலா பண்ணுங்க. எஸ்ஐ பிஆர்டி அப்படின்ற ஒரு ஃபார்முலா போட்டிங்கன்னா 1 பி எஸ்ஐயோட மதிப்பு 1 பி ஈக்குவல் டு பிரின்சிபல் பி இன்ட்டு எக்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு டைம் 12/100. பிக்கு பி வந்து அடியாயிரும். சரிங்களா? மிச்சம் இருக்கிறது எக்ஸோட மதிப்பு 100/12 ஈக்குவல் டு 8.33% ஆன்சர். அடுத்து, ஒரு வெண்டர் வந்து 5 சாக்லேட் வந்து ₹1 வந்து விற்கிறார். அப்படி விற்கும்போது அவருக்கு வந்து 40% லாபம் கிடைக்குது. அப்படின்னா அவர் வந்து ₹1 வந்து எத்தனை சாக்லேட் வந்து வாங்கிப்பான்னு சொல்லி கேட்குறான். ஸோ நேற்று பார்த்த கணக்கில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு வந்து கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து கெயின் வந்து 40% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 145% இருக்குமா? ஸோ 5 சாக்லேட் வந்து ₹1 சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சாக்லேட்டோட மதிப்பு 1/5. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? 140% சமமாக இருக்கும் 1/5ன்றது. சரிங்களா? அப்போது 1% மதிப்பு 1/5 இன்ட்டு 140. நமக்கு என்ன தேவை? சிபி 100% தான் தேவை. சரிங்களா? 100% ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 1% மதிப்பு 1/5 இன்ட்டு 140 இன்ட்டு 100. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா சுருக்கிங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 7ன்னு சொல்லி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.